Hello everyone, this is Bhuvi. நான் உங்களுக்கு ஒரு சீஸ் அண்ட் பொட்டேட்டோ பிரெட் வச்சுட்டு ஒரு ஸ்நாக் ரெசிபி அண்ட் சீஸ் பால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் இதை வந்துட்டு சீஸ் ஸ்டிக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பாயில்டு பொட்டேட்டோஸ் 2 பாயில்டு பொட்டேட்டோஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒரு 10 பீசஸ் அளவுக்கு வரும். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 வெங்காயம் வந்துட்டு நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அண்டு 2 பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பிரெட் க்ரம்ஸ் இருக்குல்ல, அது வந்துட்டு ஒன்றும் இல்லை, நான் 4 ஸ்லைஸ் ப்ரெட்டோட எட்ஜஸ் வந்து கட் பண்ணி மிக்சியில் வந்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு சீஸ் மொஜரெல்லா சீஸும் செடார் சீஸும் இருக்குல்ல, அது வந்து போட்டுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆரிகனோ, அந்த ஹெர்ப்ஸ் இருக்குல்ல, அந்த இட்டாலியன் சீசனிங், அதுவும் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்கிட்டேன். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கோரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா அண்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இது சால்ட்டு கொஞ்சம் இன்றைக்கி நான் ஜாஸ்தியாக போட்டுட்டேன், ஏன்னா வந்துட்டு ஏதோ ஒரு ஞாபகத்தில், பட் சீஸில் வேறு வந்துட்டு சால்ட் இருக்கும், அதனால அன்சால்ட்டட் சீஸாக இருந்தால் ஓகே. இந்த நான் கொஞ்சம் சால்ட் இருக்க சீஸாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டேன்னா கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாகிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு போட்டு, தண்ணி ஊற்றக்கூடாது, அந்த உருளைக்கிழங்குல இருக்க ஈரப்பசையிலே நான் வந்துட்டு பிசைஞ்சு ரெடியாக வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான டிசைர்டு ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி ரோல் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிக்ஸ் மாதிரி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ரவுண்டாக வந்துட்டு உருண்டையாகவும் உருட்டி மீடியம் ஆயில், அதாவது ரொம்ப நிறைய ஆயில் இல்லாமல் மீடியம் ஆயிலில் வந்துட்டு மீடியம் ஹீட்டில் நான் வந்து பொரிச்சு எடுத்துட்டேன். இன்னொரு ஐடியா உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் நேரம் வந்துட்டு தட்டி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா, எனக்கு வந்து கொஞ்சம் வந்துட்டு அதான் சொன்னேன்ல, சால்ட்டி ஆகிடுச்சு. நீங்கள் சால்ட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, மற்றபடி டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு டைப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவுலையும் மைதா மாவுலையும் டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் வந்துட்டு பெரட்டி அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் பொரித்து அது மாதிரி கூட பண்ணலாம். எவ்வளோ ஆயில் ரெடியூஸ் பண்ண முடியுமோ நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ட்ரை இட் அட் யுவர் ஹோம். ஹோப் யூ லைக் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இட்ஸ் மீ Bhuvi. Bye. See you later. Bye.